இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எங்கே வந்து பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 போட்டால் கூட பேஸ் 1 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேஸ் 2 செகண்டு, பேஸ் 3 வந்து தேர்ட் அப்படி வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேஸ் 1 முடிச்சு பின்னாடி இருக்காது, பேஸ் 2 வந்து உங்களுக்கு வந்து மிடிலாக இருக்குது, பேஸ் 3 வந்து ஆன் ரோடு ப்ராஜெக்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வந்து இங்கே வாங்குறவங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பேசிக்காக நம்ம பிளாட்ஸ் கொடுக்குறோம் சார். ஸோ இதில் நீங்கள் பிளாட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வில்லா பண்ணி கொடுக்கலாம். ஆமாம் சார், பண்ணி தரலாம். ஆல்சோ இங்கே வந்து ஃபேஸ் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 பேக் சைடே ஃபேஸ் 2 இருக்குது. ஆல்ரெடி ஆக்குபைடில் தான் இருக்காங்க. ஸோ லிவிங்காக தான் இருக்காங்க. அது இல்லாமல் ஃபேஸ் 1லேயே நமக்கு மோர் தென் 100 பீப்புள்ஸ் வந்து ஆக்குபைடில் இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணியிருக்கோம் சார். நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமீரா எஸ்டேட்ஸ் வழங்கும் எலைட் கார்டன். இந்த எலைட் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பூந்தமல்லியிலேருந்து ஆவடி போகிற ரோட்டில், ஹைவே ரோட்டில் ஆன் ரோடு ப்ராஜெக்டாக வந்து இது இருக்குது. இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 பேஸ் இருக்குது. பேஸ் 1, பேஸ் 2 அண்டு பேஸ் 3. பேஸ் 1, பேஸ் 2 வந்து எல்லாம் சேல்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ பேஸ் 3 வந்து இப்போ இருக்குது. இந்த சைட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம சைட்டு இன்சார்ஜ் மிஸ்டர் செந்தில்குமார் சார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். வாங்க, வெல்கம் சார், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் சார்? ஃபைன் சார். ஓகே, சூப்பர் சார். குட் சார். சார், இப்போது இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி, பூந்தமல்லிக்கு வெரி நியரஸ்ட்டாக வந்து இருக்குது. பார்க்கும்பொழுதே இது ஒரு பெரிய டவுன்ஷிப்பு. இங்கே எல்லா வசதிகளும் வந்து வர்றதுக்கு இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் இதை பற்றி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணோம் சார். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க, அண்ட் சமீராவை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அதுக்கப்புறம் நம்ம இந்த உள்கட்டமைப்பு பற்றி போகலாம். கண்டிப்பாக சார். வணக்கம், என்னோடய பேர் செந்தில்குமார். ஸோ நான் இங்கே வந்து சேல்ஸ் செக்டாரில் இருக்கேன் நான். ஸோ சமீரா எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோராக வந்து லேண்ட் அக்விசிஷன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். ஓகே. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து லேண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2019 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது மக்களுக்கு, நம்ம ஏன் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாது, லேண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து லேண்ட் வந்து எடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் சார். ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இங்கே சமீரா 117. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து காஞ்சிபுரமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். சமீரா மாணிக்க வாசகம் டவுன்ஷிப் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தது. தென் அதுக்கப்புறம் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சமீரா ஆக்சிஜன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சார். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார். பார்த்துட்டுருக்கீங்க. சமீரா 117 டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து பூந்தமல்லி டு ஆவடி ரோட்டில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து 117 ஏக்கர்ஸ் டோட்டலாக வந்து 117 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட சைஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 250 பீப்புள்ஸ் வந்து ஆக்குபைடாக இருக்காங்க, லிவிங்கில் இருக்காங்க. அண்ட் இது நம்ம 2019 ஸ்டார்ட் பண்ணோம். 2019 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிளாட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மோர் தென் 400 plots கிட்ட சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறமா 2022 பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியர்பை 400 plots கிட்ட நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் 3 லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து சமீரா எலைட் கார்டன். சமீரா எலைட் கார்டன் பார்த்திங்கன்னா 240 நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் அது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14.59 ஏக்கர்ஸ் வந்து நம்ம லேண்ட் எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு 90 பிளாட் கூட நம்மக்கிட்ட இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட் 240 பிளாட்ஸ் தான் நம்ம வந்து சேல்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பேஸ் 1 பேஸ் 2 வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ பேஸ் 3 வந்து வந்திருக்கோம். ஆமாம் சார். என்னென்ன அமெனிட்டிஸ் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? நம்ம சைட்டில் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது. ஓகே. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோராக நம்ம பண்ண ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2க்கு இப்போ ஃபேஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. சமீரா எலைட் கார்டன் சொல்லி இங்கே ஒரு ஆர்ச். ஓகே. இதில் வந்து 24/7 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இது இல்லாமல் சிசிடிவி சர்வைலன்ஸும் நமக்கு இங்கே பண்ணியிருக்கோம் சார். என்ட்ரன்ஸ் ஆர்ச் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு 200 மீட்டரில்
நம்மளோட சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்குது சார். ஓகே ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ஸ் வந்து நமக்கு 60 ஃபீட் ரோட்ஸு, ஓகே, தென் 40 ஃபீட் ரோட்ஸு, ஓகே, 30 ஃபீட் ரோட்ஸு. ஓ, ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் இருக்கிறது எல்லாமே 30 ஃபீட் ரோட்டில் தான் நம்ம ஓகே ஓகே. கொடுத்துருக்கோம். ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ஃபீட் ரோடு தான் சார். ஆமாம். நீங்கள் உள்ள சைட்குள்ளே வரும்போது 40-30லேயே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ ரோட் வைடாக இருக்கும். அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சார். பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்ம ரோட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, சிசிடிவி சர்வலைன்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு கிளப் ஹவுஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, இன்டோர் கேம் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ஓகே. இந்த கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 5 லேயர்ஸில் ரோட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓ, சூப்பர் சார். ஸோ உங்களுக்கு லாங் லைஃபாக உங்களுக்கு வந்து அந்த ரோட்ஸோட குவாலிட்டி இருக்கும். இருக்கும். குடிநீர் வந்து இங்கே 15 அடியிலே நமக்கு நல்ல தண்ணி வந்து நல்ல வாட்டர் வருது. ஓகே. வாட்டரோட கண்டென்ட்டும் நல்லா தான் சார் இருக்கு. ஓகே சார். அதனால வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது இங்க. ஓகே. ஈஸியா நீங்க வந்து போர் போட்டிங்கனாலே தண்ணி வந்துடும். ஓகே. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து போர் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்க. ஸோ அதை நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் இங்க வந்து ஒரு 300 ஃபேமிலிஸ் இங்க ஆக்குபைட்ல இருக்கிறதுனால ஆல்ரெடி, அதனால உங்களுக்கு இங்க வர கிளைண்ட்ஸும் நமக்கு பார்த்தாங்கன்னா இமீடியட்டாவே பிளாக் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ வாட்டர் நல்லா இருக்கும் சார். ஓகே சார். சார் இப்போ நம்ம சைட்டோட அப்ரூவ்டு பற்றி சொல்லுங்கள் சார். எஸ் சார். சைட்டோட அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இது சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவல். ஆமாம் சார். ஆல்ரெடி ரெரா அப்ரூவலில் தான் இருக்குது. ஆல்சோ டைட்டிலெலாம் கிளியராக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து 2019 நம்ம லான்ச் பண்ணி நிறைய ப்ளாட்ஸாக சேல் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இங்கே ஆக்குபைடாக ஆயிருக்கிறதுனால ஸோ டைட்டிலெலாம் கிளியராக இருக்கு. ஆமாம் சார். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து போனதுனால உங்களுக்கு வந்து பேப்பர் வெரி கிளியராக இருக்கும். ஓகே சார், சூப்பர். இப்போ இங்கே வர்றவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லக்ஸரி, அந்த ஐடி பர்சன், ஒரு டாக்டர்ஸு, ஒரு தொழிலதிபர், இது மாதிரி தான். ஏன்னா வந்து நம்மளுக்கான அந்த பட்ஜெட் அது மாதிரி. ஆமாங்க சார். ஆமாம். அவங்களுக்கு பேங்க் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? சார் ப்ரொஃபைல் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் சொன்ன ப்ரொஃபைல்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஓகே. ஸோ டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஐடி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. தென் அப்ரூவல், பேங்க் அப்ரூவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 13 பேங்க் கிட்ட நம்ம வந்து அப்ரூவல் எடுத்து வச்சிருக்கோம். எஸ், ஏபிஎஃப் இருக்குது. அப்ரூவல் ஃபண்ட் ப்ராஜெக்ட் தான் இது. அதனால உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் நம்ம வந்து அப்ரூவல் எடுத்துருக்கோம். அதனால் வித்தின் 15 to 20 டேஸ்லேயே நீங்கள் வந்து அப்ரூவல் எடுத்துடலாம். ஓகே சார். வித்தின் 25 டேஸ்லேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி வந்து பூந்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாகவே பூந்தமல்லி வந்து நிறைய சினிமாக்களில் பார்த்துருக்கோம், நிறைய செய்திகளை கேட்டிருக்கோம். பூந்தமல்லின்னு சொன்னாலே கிரவுண்டில் வந்து பக்காவாக வந்து ரெஜிஸ்டர் ஆன நேமு. இப்போ இதில் வந்து இன்னும் என்ன அப்ரிஷியேஷன் வர இருக்குது சார்? இன்றைக்கி வந்து வாங்குறாங்க, 8,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அப்ரிஷியேஷன் இதுக்கு மேலே? சார் இதுக்கு மேலேனா இங்கே நீங்கள் உள்ளே எடுத்துட்டிங்கன்னா இது வந்து டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம கொடுக்குறோம் சார். இட்ஸ் நாட் லைக் நார்மல் கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இது நார்மலாக கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லும் போது அங்கே உள்ளே இருக்கிற பேசிக் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் 117 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போது பார்த்துருப்பீங்க வேலம்மாள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க சார். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து இன்னொரு 1.5 இயர்ஸில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடும் சார். ஓகே. அதே மாதிரி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்காக லேண்ட் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் உங்களுக்கு நிறையா இங்கே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஆமாம். ஸோ இங்கே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஆல்சோ நியர்பை ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது சார். ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. ஆமாம் சார். பக்கத்துலேயே எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலு, நாராயணா ஸ்கூல் இருக்குது. தென் இதுக்கப்புறம் நம்ம சைட்க்கு நியர்பை பார்த்தீங்கன்னா சுதர்ஷனம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியான அப்ரிசியேஷன்றது நிறையா தான் இருக்கும் சார். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா சார்? ஆவடி எக்ஸாக்ட் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் சார். அதே மாதிரி பூந்தமல்லி 3 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆமாம். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் மெட்ரோ வித்தின் ஒரு 7 மினிட்ஸில். எஸ் சார், எக்ஸாக்ட்லி 7 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் சார். ஆல்சோ பஸ் ஸ்டாப் நியர்பை தான் இருக்குது நமக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே உள்ள ஆக்சஸ் இருக்கும். ஓகே. 24/7 போக்குவரத்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ பெங்களூர் ஹைவே எல்லாம் வெரி நேஷனல் ஹைவே. நீங்கள் சென்னை டு பெங்களூர் ஹைவே இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் பக்கத்துலேயே செகண்டாக இந்த பக்கம் ஒரு கேட் நம்மளுக்கு இருக்குது சார். இப்போ ஜென்ரலாக வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சார். அது இல்லாமல் நம்ம சமீராவில் சிறப்பாக வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சார்? ஸோ இந்த 30 ஃபீட் ரோட்டில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிளக் அண்ட் ப்ளே கான்செப்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. இபி, வாட்டர், ஃபைபர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோம் வாட்டர். ஓகே. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. இது இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட் வந்து ரேம்ப் கொடுத்துருக்கோம் சார். ஆமாம்.
ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க நான் பிளக் அண்ட் பிளேன் சொல்லும் போது மேலே எங்கேயுமே வயர்ஸ் போகாது உங்களுக்கு, வயர்ஸ் இல்லை. ஓகே, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரோட் 30 வைட் சொல்லும் போது யூ வில் கெட் மோர் எஃப்எஸ்ஐ. ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G+2 3 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற எஃப்எஸ்ஐ கிடைக்கும். நீங்கள் 40 ஃபீட் ரோட்டில் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எஃப்எஸ்ஐ கிடைக்கும், 30ல் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எஃப்எஸ்ஐ கிடைக்கும். ஸோ அது ஒரு மோர் அட்வான்டேஜ் தான் சார். குட் பாயிண்ட் சார், சூப்பர். ஏன்னா எல்லாருமே வந்து வீடுனா ஒரு தரைதளத்தோட இருக்கிறது இல்லை, நம்மள 2 மாடி வேணும் 3 மாடி வேணும்னு. கண்டிப்பாக சார். ஸோ குட் பாயிண்ட் சார். சார் இப்போ நல்லா இருக்குது சார், பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு, எல்லாம் உள்கட்டமைப்போ சூப்பர்பாக பண்ணி வச்சுருக்கீங்க. ரேட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. எஸ் சார். சார் ரேட் வந்து ஸோ நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,999 ஆன்வர்ட்ஸ்லேருந்து நம்ம பிளாட் ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே சார். வென் வி ஸ்டார்ட் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து நம்ம 3,000 rupees ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் 2 வந்து கார்டன் டவுன் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7,000 rupeesக்கு நம்ம முடிச்சோம் சார். சரி. அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி சமீரா எலைட் கார்டனோட கைட்லேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,750க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சார். கைட்லைன் வேல்யூ உங்களுக்கு 6,750 ரூபா நமக்கு கொடுக்கும். 6,750. ஆமா சார். ஓகே. சேலபிள் வேல்யூ நான் 7,999 சொல்லியிருக்கேன் பிரைஸ். நெகோஷியபிள் பண்ணலாம் சார். பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். பிரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. சார் இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெசிடென்சியல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, எல்லாமே குடியிருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ண சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? எஸ் சார். இங்கே பேசிக்காக நம்ம பிளாட்ஸ் கொடுக்குறோம் சார். ஸோ இதில் நீங்கள் பிளாட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வில்லா பண்ணி கொடுக்கலாம். ஆமாம் சார், பண்ணி தரலாம். ஆல்சோ இங்கே வந்து ஃபேஸ் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 பேக் சைடே ஃபேஸ் 2 இருக்கு. ஓகே. ஆல்ரெடி ஆக்குபைட்ல தான் இருக்காங்க. ஓகே. ஸோ லிவிங்காக தான் இருக்காங்க. அது இல்லாமல் ஃபேஸ் 1லேயே நமக்கு மோர் தென் 100 பீப்புள்ஸ் வந்து ஆக்குபைட்ல இருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணியிருக்கோம் சார். நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இதில் வந்து இங்கே எப்போ வந்தாலும் நமக்கு சேல்ஸ் பர்சன் அவைலபிளாக இருப்பாங்க. நம்ம இங்கேருந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஆல்சோ இப்போ கிளைண்ட்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி. எஸ் சார். ஓகே, சூப்பர் சார். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எங்கே வந்து பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 போட்டால் கூட பேஸ் 1 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேஸ் 2 செகண்டு, பேஸ் 3 வந்து தேர்ட் அப்படி வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேஸ் 1 முடிச்சு பின்னாடி இருக்காது, பேஸ் 2 வந்து உங்களுக்கு வந்து மிடிலாக இருக்குது, பேஸ் 3 வந்து ஆன் ரோடு ப்ராஜெக்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வந்து இங்கே வாங்குறவங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இவ்வளோ விஷயங்களை வந்து சொன்ன செந்தில் சாருக்கு வந்து நன்றி அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் சார். அந்த கால்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி எங்கள் கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார், நல்லபடியாக பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. இந்த சைட்டு பற்றியான மேலும் எந்த கிளாரிஃபிகேஷன்னாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வித கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. மக்களை இது வரைக்கும் நீங்கள் இந்த சமீரா எஸ்டேட்ஸ் எலைட் கார்டன் பூந்தமல்லிக்கு நியர்பை இருக்கிற இந்த சைட்டை பற்றி சூப்பர்பாக வந்து ஷேர் பண்ணாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரைய நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.